பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது சொன்னார். ஆனால் இன்றைக்கு வாழுகிற கிறிஸ்துவ சமுதாயத்தில் பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது, இந்த உலக பிரகாரமான வசதி வாய்ப்புகள், செல்வ சீமான்கள், காரு பங்களா, மனிதனுக்கு வேண்டிய வாழ்க்கை, அந்த சொகுசான வாழ்க்கை தான் பரலோக ராஜ்யம். இதுதான் இயேசு சொல்லியிருக்கிறார் என்று அநேகர் கிறிஸ்துவ சமுதாயத்தில் வாழக்கூடிய தலைவர்கள், பெரியவர்கள்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் என்று சொன்னால், மிருக ஜீவன்களெல்லாம் கூட பரலோக ராஜ்யத்துக்கு வந்துவிடும். பரலோக ராஜ்யம் மனிதனுக்காக செய்யப்பட்டது. பரலோக ராஜ்யம் தேவ தூதர்கள், மனிதர்கள் தான் அங்கே இருக்க போகிறாங்க. அங்கே மிருக காட்சி சாலையோ, ஆடு மாடுகளோ, இது போன்ற காரியெல்லாம் அங்கே கிடையாது. இன்றைக்கி மனுஷன் அப்படி தான் இன்றைக்கி கிறிஸ்தவ மக்கள்லாம் இருக்கிறாங்க. இன்றைக்கி 100 கோடி 200 கோடி கர்த்தருடைய ஊழியக்காரர்கிட்ட கொடுத்துருக்கார் என்று வைத்துக்கொள்வோம். அவர் கூட